பிரைஸ் தி லார்ட். எலியா தமிழ் யூடியூப் சேனல் மூலமாய் உங்களை சந்திக்கிறதுல மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். கடந்த 2 செய்தியிலையும் தேவனுடைய சத்தத்தை குறித்து நாம் பார்த்துக்கிட்டு வரோம். இன்னைக்கு கூட தேவனுடைய சத்தத்தை கேட்டு அதன்படி நடந்து திரும்ப சத்ருவின் சத்தம் பயங்கரமாக இருந்ததுனால தேவனுடைய சத்தத்தை கேட்க மறுத்த ஒரு மனிதனை குறித்து தான் நாம் பார்க்க போகிறோம். கர்த்தர் தேவனுடைய சத்தம் கடந்த 2 அந்த மெசேஜில் நாம் பார்க்கும்போது தேவனுடைய சத்தம் எப்படிப்பட்டது, தேவனுடைய சத்தம் நமக்கு என்னத்தை கொடுக்குது, ஆசீர்வாதத்தை கொடுக்குது, தேவனுடைய சத்தத்தை எப்படி ஹேண்டில் பண்ண தெரியாத ஏவாள் எப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டாங்கன்றதை நாம் பார்த்தோம். இப்பொழுதும் கூட தேவனுடைய சத்தம் எப்படிப்பட்டது அப்படின்னு சொல்லி நம்ம முதலாவது பார்க்கலாம். தேவனுடைய சத்தமானது ஒரு ஆரவாரத்தோடு கூட நம்மிடத்தில் இடைபடுகிறதல்ல, அது மெல்லிய சத்தமாய் நம்மிடத்தில் இடைப்படக்கூடியது, நம்மளை சரியான வழியில் நடத்தக்கூடியதுன்னு சொல்லி முதல் செய்தியிலேயே நான் சொல்லியிருக்கிறேன். திரும்பமாக அதை உங்களுக்கு ஞாபகப்படுத்துகிறேன். நம்ம நேர் வழியாய் நடத்தக்கூடிய அந்த ஒரு மெல்லிய சத்தம், அந்த மெல்லிய சத்தம் நம்முடைய இருதயத்தின் ஆழத்தில் நமக்கு அதை கேட்டுக்கிட்டே இருக்கும். நான் சொன்ன மாதிரி ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகத்தில் வாசிக்கிறபடி வலது இடது பக்கம் நம்ம வழுவும் பொழுது நமக்கு பின்னாலிருந்து வழி இதுவே, இதில் நடவுங்கள் என்று சொல்லுகிறதான அந்த மெல்லிய சத்தத்தை நாம் கேட்டு நடக்கும் பொழுது நம்ம எப்பொழுதுமே தேவனுக்கு முன்பாய் நிற்கிறவர்களாக இருப்போம். நம்முடைய வேதாகமத்தில் கூட ஒரு பெரிய ஒரு தீர்க்கதரிசி எப்பொழுதுமே அவனுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற ஒரு தகுதி என்னன்னு சொன்னால், அவன் எந்த சூழ்நிலையிலும் தேவனுக்கு முன்பாய் நிற்கக்கூடியவன். ஆனால் சத்துரு அவனுக்கு ஒரு பெரிய சோதனையை கொடுக்கும் பொழுது அவன் அந்த சத்துருடைய அந்த பயப்படுத்துகிற அந்த சத்தத்தை கேட்டு கர்த்தருடைய வார்த்தையை கேட்கக்கூடாதபடிக்கு அவனுக்கு அந்த சத்துருடைய வார்த்தை தான் அவனுக்கு பெருசாக துணிச்சுக்கிட்டு இருந்துச்சு. நம்ம வாசிக்கிறோம் 1 ராஜாக்கள் புஸ்தகத்தில் 17ஆம் அதிகாரத்தில் அப்படிப்பட்ட அந்த மனுஷனை குறித்து நம்ம வாசிக்கிறோம். 1 ராஜாக்கள் 17ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தில் நம்ம வாசிக்கிறோம். கீலேயாத்தின் குடிகளிலே திஸ்பியன் ஆகிய எலியா ஆகாபை நோக்கி, திஸ்பியன் ஆகிய எலியா, அவனுக்கு ஒரு டைட்டிலை கொடுத்து அந்த எலியாவை குறித்ததான அந்த ஒரு காரியம், தேவன் சந்திக்கிற அல்லது தேவன் ஆசீர்வதிக்கிற அல்லது தேவன் பேச நினைக்கிற ஒரு மனிதனை குறித்து வேதாகமம் நமக்கு சொல்லுமானால் அவனுக்குரிய ஒரு டைட்டில் அது கொடுக்கும். அவனுடைய அட்ரஸோட அந்த டைட்டிலை கொடுக்கும். இந்த எலியா ரொம்ப முக்கியமானவன், கர்த்தருடைய சத்தத்தை கேட்கறதுல ரொம்ப முக்கியமானவன். எலியா தேவனுடைய சத்தத்தை கேட்கறது மாத்திரமல்ல, அதன்படி நடக்கிறவனாக இருந்தால் நம்ம அடுத்தடுத்த காரியங்களை எலியாவை குறித்து நம்ம வாசிக்கும் பொழுது அவன் கட்டளை அன்றி, என்னுடைய வார்த்தை அன்றி பூமியில் மழை பெய்யாதுன்னு சொல்லியிருக்கிறான். ஒரு கான்ஃபிடென்ட், ஏன்னா நான் கர்த்தருடைய சத்தத்தின்படி நடக்கிறேன், அவருடைய சத்தம் என் இருதயத்துக்குள்ளே எப்பொழுதும் இருக்குது, ஆகவே நான் சொன்னால் மழை வரும், நான் சொன்னால் மழை வராமல் நிற்கும் அப்படின்னு சொல்கிற அந்த ஒரு கான்ஃபிடென்ட்டுக்குள்ளே அவன் நடந்து போயிட்டு இருந்தான். இப்படிப்பட்ட எலியா தான் ஒரு நாள் தேவனுடைய சத்தத்துக்கும் மீறி ஒரு சத்தத்தை கேட்க ஆரம்பித்தான். அந்த சத்தம் என்னன்னா, நான் உன்னை கொன்றுவேன்ற சத்தம், நான் உன்னை கொன்றுவேன், உன் உயிரை நான் எடுத்துருவேன். இது யார் சொல்கிறாங்க அப்படின்னு சொன்னால், ஒரு மனுஷி மூலமாய் கேட்கப்படுகிறதான ஒரு சத்தம். எசபேல் என்கிறதான ஒரு மனுஷி இந்த எலியாவை குறித்து உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். இதை கேட்டுக்கொண்டிருக்கிற நிறைய பேருக்கு இந்த எலியாவுடைய அந்த உங்களுக்கு அந்த சாப்டர் உங்களுக்கு நல்லா தெரிஞ்சிருக்குன்னா நீங்கள் இதை புரிஞ்சுப்பீங்க. தெரியாதவங்க வாசிங்க. 1 ராஜாக்கல்ல 17, 18, 19 அதிகாரங்களை நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த எலியாவுடைய காரியங்களை நம்ம திட்டவட்டமாக தெரிஞ்சுக்க முடியும். இந்த எலியா அந்த எசபேலுடைய வார்த்தை, கர்த்தருடைய வார்த்தைக்கு மேலே இந்த எசபேலுடைய வார்த்தை தான் அவனுக்கு ஒரு பெருசாக தொனிச்சுது அவனுடைய செவிகளில். ஏன்னு சொன்னால் இவ்வளோ நாள் வரைக்கும் கர்த்தருடைய சத்தம் தொனிச்சுது. அவன் பஞ்சத்தில் பட்னியும் பசியுமா இருந்தப்போ கூட கர்த்தர் சொன்னார், நீ கேரித் ஆற்றங்கரைக்கு போன்னு சொன்னார். அங்கே போனால் காகத்தின் மூலமாய் போஷிச்சார் ஆண்டவர், சாரிபாத் ஊர் உதவி மூலமாக போஷிச்சார். அப்போ எல்லாம் தேவனுடைய சத்தத்தை கேட்டவன். இப்பொழுது உயிரை நான் எடுத்துருவேன்னு சொன்னேன். அந்த எசபேலின் சத்தம் அவனுக்கு பெருசாக. இந்த எசபேல் என்கிற இந்த ஒரு மனுஷி மூலமாய் சத்ருவின் சத்தத்தை இவன் கேட்குறான். அது தேவனுடைய சத்தத்தை டம்மி ஆக்கிட்டு அது மட்டும்தான் இவனுக்கு பெருசாக தெரியுது. ஏன்னா உயிர்
உயிர் பயம். நம்முடைய நாட்களில் கூட, நம்முடைய வாழ்நாளில் கூட நம்ம நிறைய நேரத்தில் கஷ்டங்கள், சோர்வுகள், நம்ம கூடாத பலவீனங்கள் வரும்போது ஆண்டவர் நமக்கு சுகத்தை கொடுப்பாரு, ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிப்பார். நான் உன் கூட தான் இருக்கிறேன், பயப்படாதன்னு நிறைய முறை சொல்லியிருக்கிற தெய்வ சத்தத்தை நாம் கேட்டாலும் நமக்கு கேட்குற ஒரு சத்தம், ஐயோ நான் பலவீனன், ஐயோ எனக்கு கஷ்டம், ஐயோ எனக்கு போராட்டம், இது மாத்திரமே நம்முடைய வாழ்க்கையில் தலை தூக்கி நடக்குதுன்னா, தேவ பிள்ளைகளே, கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான தேவ பிள்ளைகளே, நான் உங்களுக்கு சொல்றேன், கர்த்தருடைய சத்தம் உங்களுக்கு மெல்லிய சத்தமாய் துணிக்கும் பொழுது அந்த சத்தத்தை நீங்க கேளுங்க, கர்த்தர் உங்களை நேர்த்தியா நடத்துவார். இந்த எசபேலின் சத்தம் இந்த எலியாவுக்கு பெருசா இருந்ததுனால இவன் ஓடி ஒளியிறான் பாருங்க, ஓடி ஒளியிறான். யாருக்கு முன்னால் ஓடி ஒளிகிறான்னு சொன்னால் தேவனுடைய சன்னதிக்கு முன்னாலேயே ஓடி ஒளிகிறான். நீங்கள் 19ஆம் அதிகாரத்தில் நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா, அவன் போயிட்டு ஒரு சூறை செடி கீழே போய் படுக்கிறான். அங்கே தேவதூதன் மூலமாய் சத்தம் கேட்குது, எலியாவே எழுந்துரு, இங்கே என்ன வேலை? தேவதூதன் பேசுகிறான். அவன் எழுந்துக்கிறான், அவன் கொடுக்குற ஆகாரத்தை புசிக்கிறான், தண்ணீரை குடிக்கிறான். ஆவிக்குரிய பிரகாரமாக பார்த்தா ஆகாரம் என்பது கர்த்தருடைய சத்தம், கர்த்தருடைய வார்த்தை, தண்ணீர் என்பது அபிஷேகம். இதுக்குள்ளாய் அவன் அந்த தேவதூதனுடைய வார்த்தையை கேட்டு அவன் நடந்தாலும் திரும்ப அந்த வனாந்திரத்தில் அப்படியே படுத்துக்கிறான். திரும்ப ஒரு சத்தம் கேட்குது, திரும்ப தேவதூதன் சொல்கிறான், உனக்கு எங்கே என்ன வேலை? கர்த்தர் இறங்கி வந்து அவனை பார்த்து சொல்கிறாரு, உனக்கு இங்கே என்ன வேலை? நீ எழுந்துரு, நீ ஒரே பர்வதத்துக்கு போன்னு சொல்லி கண்மலை மேலே நில்லு அப்படின்னு சொல்லி ஆண்டவர் சொல்கிறார். என்கிட்ட வந்து நில்லு, ஏன்னா உன்னுடைய குவாலிஃபிகேஷனே எனக்கு முன்பாய் நிற்கிறது தான், உன்னுடைய தகுதியை எனக்கு எப்பொழுதும் முன்னால் நீ இருக்கிறவன், ஆகவே எனக்கு முன்னால் வந்து நில்லுனா. ஆனால் எலியா பயந்து போய் அவன் நடந்து போய் கெபிக்குள்ள போறான். திரும்பமாய் கர்த்தர் அவனை அப்படியே விட்டு விடாம கர்த்தர் அவனை திரும்ப கொண்டு வர்றதுக்கு அந்த கண்மலையை பிளக்கிறதான சத்தத்தை, பூமி அதிர்ச்சியை உண்டு பண்றாரு, பெருங்காற்றை உண்டு பண்றாரு, அக்னியை உண்டு பண்றாரு. இவ ஒன்றுத்துக்குமே அசையில. தேவனுடைய மெல்லிய சத்தம் கேட்கும் பொழுது அங்க அழகா சொல்லப்பட்டிருக்கிறது 19ஆம் அதிகாரத்துல, அவன் தன் முகத்தை மூடிக்கொண்டு அவன் தேவ சத்தத்துக்கு முன்பாய், தேவ சமூகத்துக்கு முன்பாய் வந்து நிற்கிறான். இப்போ பாருங்க, கர்த்தர் அவனை தைரியப்படுத்துகிறார். நீ செய்ய வேண்டிய வேலை ரொம்ப பெருசு, கடந்து போ அப்படின்னு சொல்லி அவனுடைய வேலையை கொடுத்து கர்த்தர் அவனை அனுப்புகிறார். இப்போ தைரியத்தோடு போகிறான், சாவுக்கு இப்போ பயப்படல, தைரியத்தோடு போகிறதான எலியா கர்த்தர் கொடுத்த வேலையை நேர்த்தியாக செய்து முடிக்கிறான். தேவ பிள்ளைகளே, நாமும் கூட கர்த்தருடைய சத்தத்தை, அப்படியே மெல்லிய சத்தத்தை நம்முடைய இருதயத்தின் ஆழத்தில் நாம் உணர்வோமானால் வேற எந்த சத்தத்திற்கும், சத்ருவின் எந்த சத்தத்திற்கும், சதிநாச மோசங்களுக்கும் நாம் விலகி போகவே மாட்டோம். அவனுடைய சத்தத்துக்கு நம்ம கீழ்ப்படிவே மாட்டோம். கர்த்தர் நமக்கு சொல்கிற வேலையை நேர்த்தியாக செய்வோம். சோமல்லாமா இருதயத்தின் ஆழத்தில் ஒரு பொருத்தனையோட செபிப்போம். ஆண்டவரே, எப்பொழுதும் உமக்கு முன்பாய் நிற்கக்கூடிய தகுதியை கர்த்தர் எங்களுக்கு கொடுப்பீராக. எலியாவை போல சோர்ந்து போகாமல் ஆண்டவரே, உம்முடைய சத்தத்தை கேட்டு கர்த்தர் புதுப்பிக்கிற அந்த இடத்துல திரும்பமாய் புதுப்பிக்கப்பட்ட ஆவியோட நீர் கொடுக்கிற வேலையை செய்து முடிக்க கர்த்தர் எங்களுக்கு கிருபை செய்வீராக. ஆமேன், ஆமேன்.